அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிகே டுடே. ஸோ ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் அப்புறம் திருப்பி மீட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இட்ஸ் அ பிட் காம்ப்ளிகேட்டட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் கிடையாது. பட் ஐ வில் ட்ரை அண்ட் மேக் இட் ஆஸ் சிம்பிள் அண்ட் ஆஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் as பாசிபிள். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸ்க்ராடிங்கர்ஸ் கேட் பேரடாக்ஸ். இப்படி கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட் us see what is a paradox. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் நல்லா உள்நோக்கி பார்த்தா தான் தெரியும் அந்த அர்த்தத்துக்கான முரண்பாடும் அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே தான் இருக்கும். புரியலையா? நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து டைம் ட்ராவல். ஃபிக்ஷனெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறையா படிச்சிருப்போம். ஈவன் தான் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலை அப்படின்னாலும் டைம் ட்ராவல்ன்றது ரொம்ப வியப்பூட்டும் ஒரு விஷயம். ஸோ அந்த டைம் ட்ராவலில் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் இந்த பேரடாக்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக. அதாவது ஐ ட்ராவல்ட் 50 years into the past and killed my grandfather. ஸோ இதுக்கு அர்த்தம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் 50 வருஷம் பாஸ்ட்டில் போயிட்டு ஐ கில்ட் மை கிராண்ட்ஃபாதர். கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நான் 50 years பாஸ்ட்டில் போயிட்டு அப்படி என்னோடய கிராண்ட்ஃபாதரை கொண்டிருந்தேன் அப்படின்னா தென் ஐ வுடன்ட் ஹவ் ஹேட் மை ஃபாதர். அப்போ ஃபாதர் இல்லைனா நானே கிடையாது. தென் ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு கோ பேக் அண்ட் டைம் ட்ராவல் அண்ட் கில் மை கிராண்ட்ஃபாதர் இன் த பாஸ்ட்? புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அன் இன்ஃபைனைட் லூப் ஆர் அ பேரடாக்ஸ். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான விளக்கமே இருக்காது. பட் when you try to read the statement it will make some sense. சரி, இப்போ வரும் ஸ்க்ராடிங்கர்ஸ் கேட் பேரடாக்ஸ் அப்படின்றது. ஸோ யார் இந்த ஸ்க்ராடிங்கர்னு பார்த்தோன்னா அவரோட முழு பேர் எர்வின் ஸ்க்ராடிங்கர். அவர் பிறந்தது வருஷம் வந்து 1877 ஆஸ்ட்ரியாவில். அவர் வந்து அந்த ஜென்ரேஷனில், அதாவது லேட் 1800s அண்ட் ஏர்லி 19th century இருந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட் ப்ரெசென்ட் அரவுண்ட். அவர் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண ஏரியா என்னென்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் இஃப் யூ கோயிங் டு பிரேக் டவுன் தட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸ் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸை ஃபர்தராக பிரேக் பண்ணோன்னா அதோட கருவான நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், அதுக்குள்ளே நியூட்ரான்ஸ்னு வேரியஸ் விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ எனி சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல், ஒரு ஆட்டமோட சின்னதாக இருக்க ஒரு பார்ட்டிக்கலை ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, மெயினாக ஒரு ஆப்ஜெக்டோட கருவில் இருக்க நியூக்ளியஸில் ஆரம்பித்து அதுக்குள்ளே இருக்க குவார்க் இல்லை அதை சுற்றி இருக்க மற்ற ப்ரோட்டான், எலக்ட்ரான் மாதிரி பார்ட்டிக்கலை ஸ்டடி பண்ணும்போது தான் we will know about the features of that particular atom and the particular molecule and the particular object itself. So in the late 1800s and early 1900s one of the most popular subjects of study in physics throughout the world was quantum physics or quantum mechanics. அந்த டைமில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், போர் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுதான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மிஸ்டர் ஸ்க்ராடிங்கரும் இதில் தான் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருந்தார். ஸோ அவர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபீல்டுக்கு கொடுத்த ரிசர்ச்காக he was awarded the Nobel Prize in 1933. சரி, ஸோ அரௌண்ட் திஸ் டியூரேஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி இவரை தவிர மற்ற ஒரு நிறைய குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்ஸும் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்ஸ், அவங்களுக்கு இன்ஃபார்மலாக அவங்க பேர் வந்து கோப்பன்ஹேகன் இன்ட்ராக்ஷன் அப்படின்றாங்க. இதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெய்சன்பர்க் இருந்தார், அண்ட் போர் இருந்தார், அண்ட் மேக்ஸ் டன் இருந்தார். அந்த மாதிரி நிறையா லார்ஜ் ஹியூஜ் சயின்டிஸ்ட் ஆஃப் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ திஸ் இஸ் அன் இன்ஃபார்மல் குரூப். இவங்கெல்லாம் வந்து இதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது they came up with some theories about quantum mechanics. எப்படின்னா, இப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் நம்ம ஸ்டடி பண்ணும்போது வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் தட் இஸ் அட் எனி பாயிண்ட் இன் டைம் அந்த பார்ட்டிக்கலால் மல்டிபிள் எனர்ஜி லெவல்ஸில் இருக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது சூப்பர் பொசிஷன் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ அதால் ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல்லையும் இருக்க முடியும். அட் த சேம் டைம் இட் கேன் பி அனதர் எனர்ஜி லெவல் ஆல்சோ. இன்னொன்று, நம்ம வந்து அந்த பார்ட்டிக்கல் ஸ்டடி பண்ணுறதுக்கு we are using some method. ட்ரை பண்ணி நம்ம கான்ஷியஸாக அந்த பார்ட்டிக்கல் ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அப்சர்வேஷன் டைம்லேயே அந்த பார்ட்டிக்கல் டிஸ்டர்ப் ஆயிரும். அண்ட் அந்த பார்ட்டிக்கல் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இட் வில் செட்டில் இன் எனி ஆஃப் தீஸ் எனர்ஜி ஸ்டேட்ஸ். அதாவது இட் வில் நாட் ஆட்டோமேட்டிக்லி செட்டில் டவுன். நம்ம அதை அப்சர்வ் பண்ணும்போது த்ரூ சம் டிவைஸ் ஆர் த்ரூ சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்போ அந்த பார்ட்டிக்கல் டிஸ்டர்ப் ஆகி இட் வில் செட்டில் டவுன் இன்டு ஒன் ஆஃப் தீஸ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த கருத்து வந்து ஸ்க்ராடிங்கரால் அக்செப்ட் பண்ண முடியல. வாட் ஹீ ஃபீல்ஸ் இஸ் இட் டஸ் நாட் மேக் சென்ஸ், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அப்போ தான் அவர் கொண்டு வர்றது ஸ்க்ராடிங்கரோட ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்.
ஸோ தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது ஒரு ஆக்சுவல் ப்ராக்டிக்கலாக பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ ஹைப்போதிசிஸ். எப்படின்னா இப்படி நடந்தால் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பை தாட் கொண்டு வர ஒரு ஹைப்போதிசிஸ் தான் தாட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அப்போ ஸ்க்ராடிங்கர் கொண்டு வர தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் கேட் பேரடாக்ஸ் அப்படின்னு. இந்த கேட் பேரடாக்ஸ்னால் என்னென்னா, அவர் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம், ஒரு ஒப்பேக் பாக்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒரு whatever பாக்ஸ், ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம். அந்த பாக்ஸ்க்குள்ளே we will let a cat. அது தவிர்த்து அந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், அது தவிர்த்து ஒரு பாட்டில், ஒரு கிளாஸ் பாட்டில், இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பாய்சன் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆசிட். ஆனால் அந்த பாட்டிலுக்கு மேலே ஒரு ஹேமர் இருக்குது. என்ன ஹைப்போதசிஸ் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த பாட்டிலை திஸ் பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடுவோம். அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருக்குது இல்லைங்களா. ஸோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து வென் இட் இஸ் கோயிங் டு டீகே அப்படின்றது, ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இஸ் சம்திங் லைக் யுரேனியம் ஆர் ப்ளூட்டோனியம், ரேடியம், பெரிலியம், இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ள என்ன ஆகும்னா, இட்ஸ் இன் அன் அன்ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இட் வில் ஸ்டார்ட் ரிலீஸிங் திஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இன் டு த அட்மாஸ்பியர். அதாவது ரேடியேஷன் இருக்கும் வெளியில். ஸோ இந்த மாதிரி இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இஃப் இட்ஸ் கோயிங் டு அண்டர்கோ டீகே, அது வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்க ஹேமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டிலை ஸ்ட்ரைக் பண்ணும். அந்த பாட்டில் உடஞ்சி அதில் இருக்க பாய்சன் வெளியில் வரும், வந்து இந்த கேட் செத்து போயிடும். இதுதான் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுச்சுவேஷன் வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். 1 hour டைம் வெயிட் பண்ணுவோம். அப்போ இட்ஸ் பாசிபிள் த 2 things கேன் ஹேப்பன். ஒன்று, ரேடியோ ஆக்டிவ் எமிஷன் இருக்கும், பாட்டில் உடையும், பாய்சன் வெளில வரும், கேட் செத்து போயிடும். இல்லை ரேடியோ ஆக்டிவ் எமிட் ஆகாது, எவ்ரிதிங் வில் பி ஆஸ் இட் இஸ் ஹவ் வி லெஃப்ட் இன்சைட் த பாக்ஸ். சரிங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் ஆகிறதுக்கு ஒரு 50-50% சான்ஸ் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃப்டர் 1 hour when I'm going to open the box and see what is inside, ஒன்றில் கேட் உயிரோடு இருக்கலாம், இல்லை கேட் செத்து போயிருக்கலாம். இது 2 தான் ஒரு ஆப்ஷன் தவிர்த்து கேட் உயிரோடவும் இருக்கும், செத்தும் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் எது சம்மந்தப்படுத்துகிறாருன்னா, அந்த அதர் குரூப் சொன்ன மாதிரி ஒரு சப்பாட்டமிக் பார்ட்டிகல் ஒரே நேரத்தில் 2 எனர்ஜி ஸ்டேட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இட் கேனாட் பி செட் அப்படின்றாரு. ரெண்டாவதாக, நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்சர்வ் பண்ணும்போது அந்த கேட் உயிரோடு இருக்கலாம், இல்லை அந்த கேட் செத்து போயிருக்கலாம். நான் அப்சர்வ் பண்ணுறதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு த கேட் அப்படின்றாரு. ஸோ அந்த இன்னொரு குரூப் சொன்ன மாதிரி நம்ம ஒரு அப்சர்வேஷன்றதுனால அந்த சப்பாட்டமேட்டிக் பார்ட்டிகல் ஒரு எனர்ஜி ஸ்டேட்டில் செட்டில் ஆகுதுன்னு சொன்னாங்களே, ஸோ அதுவும் தப்பு, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றாரு. அண்ட் மூணாவது அவர் சொல்ல ஒரு விஷயம் வந்து, நம்ம பார்க்குற இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து அந்த கேட் உயிரோடு இருக்கும், இல்லை செத்துருக்கும். பட் வி வில் நாட் பி ஏபிள் டு see the transition. அது உயிரோடு இருந்து செத்து போகிறத நம்மளால் பார்க்க முடியாது. பிகாஸ் அந்த மொமெண்ட்ரி இன்ஸ்டன்ட்டில் நம்ம பார்க்கும்போது இட் வில் பி எய்தர் ஆஃப் திஸ். ஸோ இவர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கலாக, ஒரு கிண்டலாக சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த பேரடாக்ஸ் அப்படின்றது. ஸோ இப்படி இருக்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் இருந்துட்டு, இல்லை நாங்கள் சொல்கிறது சப்பாட்டமிக் பார்ட்டிகல், நீங்கள் ஒரு கேட்டு, அது வந்து ஒரு பெரிய ஒரு அனிமல், ஸோ அதோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு எதிர்பார்ப்பு, ஐ மீன் தேர் அப்போசிங் இட். பட் தென் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், வேர்ல்டு கம்யூனிட்டியில் எல்லாருமே இந்த கேட் பேரடாக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக கருதுறாங்க இன் குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புதுசாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அண்ட் இட் மேக்ஸ் சம் சென்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தோணுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஏர்லி 1920s ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே திஸ் ஸ்க்ராடிங்கர்ஸ் கேட் பேரடாக்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இதை கமாமரேட் பண்ணுறது வகையாக அவர் ஸ்க்ராடிங்கர் இருந்த ஜூரிச் அப்படின்ற இடத்துல அவர் அங்கே ரிசர்ச் பண்ணியிருக்காரு 5 years. ஸோ அந்த அவர் தங்கின இடத்துல இப்போ வந்து ஒரு லைஃப் லைக் கேட்டோட ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு எப்படின்னா, அட் த டைம் ஆஃப் டிபெண்டிங் அப்பான் ஹவு மச் சன்லைட் இஸ் தேர் டியூரிங் த டே டைம், அது வந்து உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டும், இல்லைனா செத்த மாதிரியும் காட்டுமா. ஸோ தே ஹாவ் டன் தட் டு கமாமரேட் ஹிம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்க்ராடிங்கர்ஸ் வேவ் பேரடாக்ஸ், கேட் பேரடாக்ஸ். இதே நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நியூஸில் வந்த ஒரு விஷயம், கப்புள் ஆஃப் டேஸ் பேக், இதை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இன் ஏல் யூனிவர்சிட்டி. அங்கே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ட்ரை பண்ணது, தே ஹாவ் ஹேட் அ ஆர்டிஃபிஷியல் ஒரு ஆட்டம், அதை வந்து ஒரு அலுமினியம் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டாங்க. அண்ட் 3 rays ஆஃப் மைக்ரோவேவ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹிட் பண்ணுறாங்க அதை. ஸோ ஃபர்ஸ்ட் ரே வந்துட்டு அந்த ஆட்டம்க்கு வந்து எனர்ஜி கொடுக்கும், மீதி 2 ரேஸும் வந்துட்டு அந்த ஆட்டம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது மெஷர் பண்ணுறது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, when you're going to give energy to that particular atom, you are able to measure the change from one energy level to another energy level.
இவ்வளோ வருஷமாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் மாலிக்யூல் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் வந்து ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவல் போகிறது இட்ஸ் கால்ட் அஸ் அ ஜம்ப். அதாவது நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாமல் இங்கேருந்து அங்கே டக்குன்னு இட் வில் சேஞ்ச் லெவல்ஸ் அப்படின்றது தான் இவ்வளோ நாளாக இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கு. இப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் வந்து அப்படி கிடையாது. இந்த எனர்ஜி லெவல் ஷிஃப்ட் ஆகிறது இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்டார்கேஸ் மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் இப்படி இருக்கும், அப்புறம் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், and then it will jump again, and then it will be constant for some time, it will jump again. So ஒரு staircase picture மாதிரி. So we will be able to measure the shift from one energy level to another energy level. ரெண்டுமே நம்ம வந்து தனியாக காட்ட முடியும் அப்படின்றத வந்து கிளியராக இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட்லி வாட் தே செட் இஸ், இது ஸ்டடி பண்ணுறது மட்டும் இல்லை, we can also reverse it அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு வந்து தாவிருச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் எனர்ஜி லெவலுக்கு கொண்டு வரலாம், அதுவும் வந்து ஃபிசிக்கலி பாசிபிள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கம்பேரிங் திஸ் வித் கேட் பேரடாக்ஸ், இந்த ஸ்டடி ரிசர்ச் குரூப் என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படியே அந்த கேட் வந்து செத்து போயிருந்துச்சுனாலும் இட் இஸ் பாசிபிள் டு ரிவர்ஸ் இட் ஃப்ரம் டெட் டு அலைவ். அண்ட் செகண்ட்லி ஷ்ராடிங்கர் சொன்ன மாதிரி அந்த டிரான்சிஷன் நம்ம பார்க்க முடியாதுன்னு கிடையாது, அதையும் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆர் த ஃபைண்டிங்ஸ் தட் தே ஹேவ் கம் அப் வித் திஸ் பர்டிகுலர் ரிசர்ச். So that is it for today, and I hope in the cat paradox is something new, because நான் சர்ச் பண்ண அளவுக்கு this is not much covered topic, அவ்வளோ வைடாக கிடையாது. அப்படியே விக்கிபீடியா ஒரு எனி சோர்ஸில் போய் படித்தாலும் it is quite complicated, difficult to understand because they go into the nuances of particle physics. So I hope எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். Hope it's clear, and இன்னொரு நாளைக்கு I'll meet you again with another interesting video. Till then, it's Tata, bye bye from DK Today. Take care. See ya.